1 முதல் 12ஆம் வகுப்பு வரை CPSE வீடியோ கிளாஸஸ் உடன் பல டெஸ்ட் பயிற்சி IIT, JEE, SSC, பேங்கிங், ஸ்டேட் மற்றும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பயிற்சி தேர்வு எல்லாம் ஒரே மொபைல் செயலி. டூம்ஸ்டே குலேஷியர். இந்த பெயரை கேட்டாலே மனசுல ஒரு ஹாலிவுட் படம் ஓட ஆரம்பிச்சிருக்கும் மாதிரி தான் இருக்கும். பெரிய பனிப்பரப்புகள் உடையும், கடல் ஏரி நகரங்கள் மூழ்கும், உலகம் முடிந்து போகும் இமாஜ் விடமாட்டாது. ஆனாலும் சயின்ஸ் சொல்லும் உண்மை அதைவிட சிக்கலானதும் அதைவிட ஆச்சரியமானதும் தான். த்வெய்ட்ஸ் கிளேஷியர். இதுதான் அந்த டூம்ஸ்டே கிளேஷியர்னு பெயர் பெற்ற பனிப்படலம். இது பூமியின் தெற்கே அண்டார்டிகா கண்டத்தில் இருக்குது. இதன் அளவு சுமார் அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்துக்கு சமம். சுமார் 120 கிலோமீட்டர் அகலமான பனி பல ஆயிரம் அடிகள் ஆழம் வரை பரவியிருக்குது. இதுவே ஒரு நாள் முழுக்க உருகிட்டா உலக கடல் மட்டம் சுமார் 2 அடி உயரலாம். 2 அடி சின்ன அளவா தோணலாம். ஆனா அந்த 2 அடி என்றால் என்ன தெரியுமா? மில்லியன் கணக்கான வீடுகள், குடியிருப்புகள், கடற்கரை நகரங்கள், தாழ்வான தீவுகள் மூழ்கும் அளவிற்கு பெரிய தாக்கம். இதனால்தான் உலகம் முழுக்க விஞ்ஞானிகள் இதை நெருக்கமா கவனிக்கிறாங்க. தெற்கு துருவத்தின் பனி மண்டலத்துக்குள் ஐஸ் பிரேக்கர் அரான் மாதிரி பெரிய கப்பல்களில் பயணம் செஞ்சு பனி எப்படி நகருது, கடல் நீரின் வெப்பநிலை என்ன, அங்கே நடக்கும் மாற்றங்கள் என்ன என்பதெல்லாம் ஆய்வு பண்றாங்க. ஒரு பனிமலை பற்றி இவ்வளவு ஆய்வு நடந்தா அதுக்கென்ன காரணம்? இதன் பெயர்தான் க்ளூ கொடுக்குது. டூம்ஸ்டே கிளேசியர். பெயரை கேட்டாலே பயம். செய்திகள், தலைப்புகள் இதை சென்சேஷனலைஸ் பண்ணிவிட்டது. ஆனால் விஞ்ஞானிகளுக்கு சொந்த அழுத்தம் வேறேர். அவர்களுக்கு அந்த பெயர் பிடிக்காது. ஏனென்றால் இதுவே முடிவு இல்லைன்னு அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அவர்களுக்கு தெரியும், சேஞ்ச் ஸ்டில் பாசிபிள். கார்பன் உமிழ்வை குறைத்தால், கடல் நீர் சூடு சற்று குறைந்தால், த்வெய்ட்ஸ் குலேஷியரை முழுக்க அழிவுக்கு போகாமல் தடுக்கலாம். இது ஒரு முடிவல்ல, இப்போதைக்கு ஒரு எச்சரிக்கையாதான் இருக்கிறது. ஆனா இதே சமயத்துல உண்மை கொஞ்சம் கசப்பாதான் இருக்கு. 2025 ஃபாசில் ஃபியூல் உமிழ்வு உலக அளவில் புதிய சாதனையை எட்டியிருக்கிறது. அதாவது, நாம பேசுறோம், கிளைமேட் ஆக்ஷன் பண்ணணும்னு சொல்றோம். ஆனா செயலில் எமிஷன்ஸ் இன்னும் குறையவில்லை. சமீபத்திய ஆய்வுகள் சொல்லுது, சில ஐஸ் ஷெல்ஃப்ஸ் ஏற்கனவே பிரேக் பாயிண்ட்க்கு வந்துவிட்டதாம். கடல் நீர் சூடாகி போனதால் அதை தடுக்க பெரும்பாலும் தாமதமாயிருக்கலாம். இது ஸ்கேர் டாக்டிக் இல்ல, ஆக்சுவல் மெஷர்மெண்ட் தர்ற தகவல்தான். த்வெய்ட்ஸ் கிளேஷியர் எப்படி வேலை செய்கிறது? ஒரே சொல்லில் சொன்னால் பனிதான். ஆனா அது ஒரு நீர்படலம் போல நகரும். மோலாசஸ் மாதிரி கனமாகவும் மெதுவாகவும் வருகிற பனி. அது நிலத்தில் தடம் விட்டு செல்கிறது. ஒரு பாகம் நிலத்தில ஒட்டியிருக்கும், ஒரு பாகம் கடலுக்குள் நீளி மிதக்க ஆரம்பிக்கும். அந்த மிதக்கும் பகுதிதான் பெரிய சிக்கலின் தொடக்கம். ஏன்னா கடலின் அடிப்பகுதியிலிருந்து வருகிற சூடான நீரோட்டங்கள் அந்த பனியின் கீழே புகுது. அடித்தளத்தில் பனி மெதுவா கரைகிறது. மறுபடியும் அந்த நீர் அங்கேயே சிக்கி நிலத்தில் இருக்கிற பனியின் அடிப்பகுதியையும் உருக்கிறது. இதுக்குள்ள முக்கியமான புள்ளி ஒன்று இருக்குது. கிரவுண்டிங் லைன். பனி பாறையில் ஒட்டியிருக்கும் இடம் எது, பனி மிதக்க ஆரம்பிக்கும் இடம் எது என்பதை காட்டும் அந்த எல்லை. அந்த எல்லை மெதுவா உள்நோக்கி நகர ஆரம்பிச்சா ஆபத்து தொடங்குது. ஏன்னா த்வெய்ட்ஸ் கிளேஷியர் கீழே இருக்கும் பாறை கடல் மட்டத்தை விட கீழே இருக்குது. அதிலும் ஸ்லோப், அதாவது கீழே போக போக மேலும் ஆழமா ஆகுது. இதனால் கிரவுண்டிங் லைன் கொஞ்சம் கூட உள்ளே நகர்ந்தாலே சூடான நீர் இன்னும் ஆழத்தில் புகும். அது இன்னும் அதிக பனியை உருக்கும். அதனால் அந்த லைன் இன்னும் பின்னே போகும். இதுதான் செல்ஃப் ரீஇன்ஃபார்சிங் ஃபீட்பேக் லூப். பனி உருகும், லைன் பின்னே போகும். அது போனாலே சூடான நீர் இன்னும் ஆழத்துக்கு சென்று உருகும் வேகம் கூடும். இதே சுழற்சி தொடர்ந்து நடந்தா பெரும் அளவில் பனி கடலுக்குள் விழும். ஒரு நிலையான பனிமலை சீராக இருப்பதற்கு பதிலா அது மெதுவாக தன்னை கடலுக்குள் தள்ளி கொடுத்து கொண்டே போகும். அதனாலவே சீ லெவல் ரைஸ் வேகமா நடக்கும் அபாயம் இருக்கு. ஆனா சயின்ஸ் இதையும் கலம்வா பார்க்குது. 2023 வெளிவந்த ஆய்வு சொல்றது, இன்னும் அதற்குள் முழுக்க நுழையல ட்வைட்ஸ். ஆனால் கம்ப்யூட்டர் சிமுலேஷன் மாடல்ஸ் ப்ரெடிக்ட் பண்றது, ஒரு நாளில் இது நடக்க வாய்ப்பு இருக்கு. எப்பன்னு மட்டும் சொல்ல முடியாது. அது நாளைக்கு வருமா, 100 வருஷத்துக்கு அப்புறம் மாடல் ஒவ்வொன்றும் வேற மாதிரி காட்டுறது. எது கூட ப்ரெடிக்ட் செய்ய முடியாமல் இருக்குது. கிளேஷியர் டைனாமிக்ஸ் என்பது அன்பிரெடிக்டபிள் சிஸ்டம். அதில் வேரியபிள்ஸ் ரொம்ப. இன்னொரு பயமான கான்செப்ட் த்வெய்ட்ஸ் பற்றி விஞ்ஞானிகளுக்கே டென்ஷன் கொடுத்தது. அது ஐஸ் கிளிஃப் இன்ஸ்டெபிலிட்டி. பனி கடலில் உடையும் போது பெரிய ஐஸ் கிளிஃப் உருவாகும். சில ஆய்வுகள் சொன்னது, அந்த பனிச்சுவர்கள் செங்குத்தா உயரம் பெற்றால் அவை தாங்க முடியாது. ஒன்று விழும், அதன் பின்பு இன்னொரு கலாப்ஸ், ஒரு செயின் ரியாக்ஷன் போல. இதால் கிளேஷியர் வேகமா உடையும் வாய்ப்பு உண்டு.
இதுதான் டூம்ஸ்டே கிளேசியர் கொலாப்ஸ்னு சில ஹெட்லைன்ஸ் சொல்லுது. ஆனா 2024 வெளிவந்த புதிய கணினி மாதிரிகள் அதை பற்றி வேறாக சொல்றது. அந்த அளவில ஐஸ்கிளிஃப் ஃபெயிலியர் த்வெய்ட்ஸ்ல சாத்தியம் குறைவு. அதெல்லாம் தியோரிட்டிக்கல் எக்ஸ்ட்ரீம் மாதிரிதான் இருக்கிறதாம். ஆனால் சயின்டிஸ்ட் அதையும் டிஸ்மிஸ் பண்ணல. தள்ளிவிட முடியாது, இன்னும் ஆய்வு தேவைன்னு சொல்றாங்க. சயின்ஸ்க்கு ஆல்வேஸ் அன்சர்டன்டி இருக்கும், அதுதான் அதன் சிறப்பு. ஆனா உண்மை இன்னும் சப்ளெட். பெரிய விபத்துனாலே நடந்தாக வேண்டிய அவசியமில்லை. மெதுவா கவனிக்காம வருடங்களுக்கு நடந்தா கூட அதற்கான தாக்கம் பெரியதுதான் இருக்கும். சீ லெவல் ரைஸ் என்பது ஸ்லோ டிசாஸ்டர். அது சத்தமில்லாமல் நடக்கும். ஒவ்வொரு வருடமும் சில மில்லிமீட்டர் மட்டும் உயரும் கடல் 30-40 வருடத்துக்கு பிறகு பல நகரங்களின் வடிவையே மாற்றிவிடும். கரைகள் கிழியும், தண்ணீர் குடிநீரோடு கலக்கும், மாங்க்ரோவ் காடுகள் அழியும். இது ஒரு சைலண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதனால டூம்ஸ்டே மாதிரி ஒன்றுதான் ஹெட்லைன்ஸ் காட்டினாலும் உண்மையில் இது கிராஜுவல் கண்டினியூஸ் சேஞ்ச். அதனால அரசுகளும் விஞ்ஞானிகளும் அடுத்த 200 வருடங்களை பத்தி பேச மாட்டாங்க. அவர்கள் சொல்வது அடுத்த 10, 20, 30 வருடங்கள்தான். அடுத்த சில தசாப்தங்கள் தான் முக்கியம். கார்பன் உமிழ்வை இப்போ குறைத்தால் அவுட்கம் மாறும். தாமதித்தால் அது இரிவர்சிபிள் பாயிண்ட்டுக்கு போகும் அபாயம் இருக்கு. கிளைமேட் சேஞ்ச் ஒரு பைனரி ஸ்விட்ச் இல்ல, அது கிராஜுவல் டயல். நாம் எவ்வளவு ஸ்லோவா ஸ்டாப் பண்றோம் அதுலதான் ஃபியூச்சர் முடிவு. டவேட்ஸ் கதை பயம் விளைவிக்கிற கதையல்ல, இது புரிதல் தேவைப்படுற கதை. பெரிய கிளேஷியர் ஒரு தரம் மெல்ட் ஆயிட்டா வேர்ல்ட் இன்ஸ்டன்ட்லி முடிஞ்சிடும் மாதிரி இல்லை. பட் அதில் இருந்து வரும் சீ லெவல் சேஞ்ச் உலகின் கோஸ்டல் ஈகோசிஸ்டமை நெருக்கடி நிலைக்கு கொண்டு செல்லும். சில வெரி வர்ஸ்ட் கேஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம், சிலவை குறைவாகலாம். ஆனா ரிஸ்க் வெறுமனே ஹெட்லைன்ஸில் மட்டும் இல்ல, வாழ்க்கையிலேயே இருக்கும். இது நம்ம செயலில்தான் முடிவு பெறும் பிரச்சனை. ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம், கார்பன் உமிழ்வை குறைக்காம விட்டா கடல் நம்ம வீட்டு வாசலுக்கே வந்து நிற்கும். குறைத்தால் இழப்பை மெல்ல குறைக்க முடியும். சோ டூம்ஸ்டே கிளேஷியர்னு ஒரு சென்சேஷனல் பெயரை விட்டு இதை எச்சரிக்கை கிளேஷியர்னு பார்க்கணும். டிசாஸ்டர் ப்ரெடிக்ஷன் இல்ல, டிசிஷன் ரிமைண்டர் தான் இது. இதை ஒரு அம்சமா பார்த்தால் விஞ்ஞானம் இன்னும் நம்பிக்கை கொடுக்குது. உலகம் முடிவுக்கு அல்ல, மாற்றத்துக்கு சென்று கொண்டிருக்குது. அதனால நெக்ஸ்ட் டைம் நீங்க த்வைட்ஸ் கிளேஷியர்னு ஒரு தலைப்பு பாத்தீங்கன்னா அத பயமா அல்ல, ஆர்வமா பாருங்க. அது நம்முடைய கிளைமேட் சிஸ்டமை, உலக கடல் மட்டத்தையும் மற்றும் மனித ரேஸை பாடம் கற்பிக்கிற இயற்கையின் ஒரு அரிய பக்கம். நம்மால இதை மாற்ற முடியுமா என்ற கேள்விக்கு பதில் ஒன்றுதான், ஆம். நம்ம செயலில்தான் அதுக்கு விடை இருக்கு. புரிதல், செயல், கண்டினியூஸ் அட்டென்ஷன். இதை விட்டா டூம்ஸ்டே மாதிரி வார்த்தைகள் நிஜமாகிவிடும். அந்த நாளை அவாய்ட் பண்ற வழி நமக்கே இருக்கு. இதுதான் த்வேட்ஸ் கிளேசியர் கதையின் உண்மை வடிவம். பயம்தான் ஹெட்லைன்ஸ்ல இருக்கும், ஆனால் நம்பிக்கையும் அதே பனிக்குள் உறங்கிக் கொண்டுதான் இருக்குது. இப்போது உங்கள் குழந்தைக்கு புதிய அரங்கம், நட்சத்திர ப்ரீ ஸ்கூலின் டே கேர். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்கள், உங்கள் நண்பர் உடன் பகிரவும். மிக முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். புதிய வீடியோக்கள் வரும்போது உடனே அறிந்து கொள்ள மணி ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி உங்கள் ஆதரவு.